இந்த அரட்டை அரங்கத்தில் நாங்கள் பேச போற சப்ஜெக்ட், இன்றைய சமுதாயம் யாருக்கு அதிகம் தண்ணி காட்டுகிறது? சோறு போடும் விவசாயிகளுக்கா, மானம் காக்கும் நெசவாளிகளுக்கா, அறவழியில் செல்லும் நல்லவர்களுக்கா, புதுமையை விரும்பும் சிந்தனையாளர்களுக்கா, சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கா, வாழத் துடிக்கும் பெண்கள்? ஐயா, நான் இரண்டு சாட்சிகளுடன் பேச வந்திருக்கேன். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. ஏன்னா நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சி. ஆனா தெய்வம் இறங்கி வந்து சாட்சி சொல்ல போறதில்லை. மனசாட்சிப்படி நல்லவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமுதாயம் தண்ணி காட்டியிருக்கே. காமராஜர் நன்றியுள்ள ஒவ்வொரு தமிழனும் மறக்க கூடாத ஒரு நல்ல தன்மான தலைவர். ஆறுகளின் முதுகில் அணைகளை கட்டிய விவசாய வித்தகர். கல்லாமையை கருவறுக்க நாடு முழுதும் வேள்வி நடத்திய நாயகன். காந்தியத்தை மனமுடித்து காந்தியத்திற்காக வாழ்ந்து காந்தி பிறந்த நாளிலே கண்மூடிய கர்ம வீரர், த கிங் மேக்கர். நல்லவனே இல்லாத இந்த சமுதாயத்தில் தெய்வ திருமகனாக உலா வந்த அந்த கர்ம வீரர் காமராஜரையே சொந்த ஊரில் தேர்தலில் தோற்கடித்த இந்த சமுதாயத்தை பற்றி, அறவழியில் நடந்தால் ஆப்புதான் என்று சொல்லி காட்டுகிறதே இந்த சமுதாயத்தை பற்றி, ஒரு நல்ல ஊரில் நல்ல நிகழ்ச்சியில் நல்ல மனதோடு அறவழியில் நடக்கின்ற நல்லவர்களின் பிரதிநிதியாக பேச வந்திருக்கீங்க. போறங்க ஒருத்தர் காலை மிதிச்சுடுறான், காலை மிதிச்சோடனே தொட்டு கும்பிட்டு, அதான் தமிழ் பண்பாடு. காலை மிதிச்சோடனே தொட்டு கும்பிட்டு தெரியாம மிதிச்சேன்னு சொல்லி கும்பிட்டு போறான் பாருங்க, அவன் நல்லவன். தொட்டு கும்பிட்டவனை கூப்பிட்டு பரவாயில்லப்பா தெரியாமத்தான மிதிச்சேன்னு அரவணைச்சு சொல்றான் பாருங்க, அவன் நல்லவனுக்கு நல்லவன். எங்களுக்கு தேவை நல்லவனுக்கு நல்லவன் தான். எத்தனையோ அறமைப்புகள் இந்த நாட்டில் இருக்கு சார். போலியோ வந்த குழந்தைகளை, இளம்பிள்ளைவாதம் வந்த குழந்தைகளை, தொழுநோய்களை தொட்டு தூக்கி ஆதரிக்கக்கூடிய அற அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அற அமைப்புகள் போய் கேட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அமெரிக்காவில இருந்து வருது, அர்ஜென்டினால இருந்து வருது, கனடாவில இருந்து வருதுன்னு சொன்னா வெக்கமா இல்ல நமக்கெல்லாம்? இந்த இந்திய நாட்டில் பிறந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கார ஞாபகம் வச்சு ஃபண்ட் அனுப்புறான்னா, ஃபண்ட் அனுப்ப வேண்டிய ஆட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை எல்லாம் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு நீங்க ஊர்க்கதையை பேசாம உங்கள் சொந்த கதை சோக கதைகளை பேசி அனுப்பி அமளி துமளியாகி பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கிறீங்க. மறுநா பேப்பர்ல நேற்று பாராளுமன்றம் ஒத்தி வைத்ததற்கான செலவு தொகை 3.25 கோடின்னு பாய் கூத்தாம சொல்றீங்க. அறம் எப்படி வளரும், நல்லது எப்படி ஜெயிக்கும்? தேடி சோர்நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூட்டிக்கிற பருவ மீதி கொடும் கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதருக்கு முன்னால் ஒரு நல்லவன் நின்னா கேவலமா தான் சமுதாயம் பேசும். இரட்டையர்த்த படங்கள், மசாலா படங்கள், குப்பை படங்களால் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நல்ல படங்கள் ஓடுவதில்லை. தொடையை காண்பிக்காமல், தொப்புளை காண்பிக்காமல், குளிக்கிறத காமிக்காம, குளிக்கிறத காமிக்காம ஒரு குடும்ப படம் எடுத்தா ஜெயிக்க முடியுமா? இந்த பெரிய மனிதர் எடுத்துக்காட்டு. குடும்பங்கிறது ஒரு கோயில். அந்த கோயில் நல்லா இருந்தா தான் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். அந்த சமுதாயம் நல்லா இருந்தா தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். அதனால் அறவழியில் நடக்கின்ற நல்லவனுக்குத்தான் இந்த சமுதாயம் பெரிதும் தண்ணி காட்டுகிறது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு லைசன்ஸ் அறவழியில் நின்று நம்மளால வாங்க முடியுமா? ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை, போக்குவரத்து அலுவலகத்தில் நில்லுங்க பாப்போம். அறவழியில் நடந்து துட்டு கொடுக்காம எட்டு போட விடுவார் அவரு? தயவு செய்து காவல்துறை அன்பர்கள் மூளைக்கு போர்டு வைக்காதீங்க. இந்த சாலையில் இத்தனை பேர் விபத்து நடந்திருக்கு, இத்தனை பேர் காயமுற்று இருக்காங்க, இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். ஏனென்றால் சாலை விதிகளை படித்து முறையாக ஓட்டி காமிச்சு எட்டு போட்டு எங்களுக்கு யாருக்கு லைசன்ஸ் தரல? எல்லா துறையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். போலீஸ் துறையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். பணக்காரர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரமைப்புக்கு 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி தூக்கி கொடுத்துட்டு முகம் தெரியாமல் பெயர் தெரியாமல் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்களே. கெட்டவர்கள் பணக்காரர்களை கெட்டவர்கள் யாரும் சொல்லாதீங்க. எப்பேற்பட்ட ஆன்மீக பூமி இது! சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு உத்தமர் காந்தியும் உதித்த பூமி அல்லவா இது? நேரடியா முத தெம்பில்லாமத்தான ஊடுருவான் தீவிரவாதியா? என்ற ஒவ்வொரு இந்தியனும் ஏறி நின்று காரி துப்பினால் துப்புகின்ற எச்சிலில் மூழ்கி போகும் உன் தேசம். அப்பாவை காப்பாத்தணும், அம்மாவை காப்பாத்தணும், அக்கா தங்கச்சியில கட்டி கொடுக்கணும்னு வேலை இல்லைன்னு நினைச்சிருக்கவனுக்கு டாஸ்மார்க் சொல்லி வேலை கொடுத்தா கௌரவம் பார்க்காம போய் செய்வோம் சார். எத்தனை பேர் டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறவங்க நல்லவங்க நினைச்சிருக்காங்க? இல்ல டாஸ்மார்க்கில் வேலை பார்க்கின்ற படித்த பட்டதாரிகளுக்கு எத்தனை பேர் யோசிக்காமல் பெண் தர தயாராக இருக்கிறீர்கள்?
பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் குட்டிசாமியாருக்கு கொடுக்கிற பப்ளிசிட்டியை, ஜெயலட்சுமிக்கு கொடுக்கிற பப்ளிசிட்டியை அந்த ஊரில் நல்லது நடத்தி நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்லவனுக்கு கொடுங்கள். அன்னைக்கு ஒரு இளைஞன் எங்கே போய் ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருப்பான். அன்னைக்கு ஒரு இளைஞன் எங்கே போய் கண்தானம் பண்ணிட்டு வந்திருப்பான். லஞ்சமே வாங்காத அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள கொட்டை எழுத்துல எழுதுங்க. 4 பேர் திருந்துவாங்க. 4 பேர் திருந்தினா நாடு திருந்தோம். கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை எப்போது வெல்ல காண்போம் என் பாரதி பாட்டன் சொன்னான் பாரு. அந்த நெறியில் பாரத மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம்.